நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஒரு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற கணபதிங்க. இந்த இடத்துல புதுசாக ஒரு பில்டிங் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த கஸ்டமர் நம்மளை காண்டாக்ட் பண்ணி இடம் ரொம்ப குறைவாக இருக்கு, வந்து விசிட் பண்ணி பார்க்க முடியுமான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம டீம் அங்கே விசிட் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல அகலம் வந்து 2.25 அடி தாங்க இருந்துச்சு. ஸோ அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டாக இப்போ டேங்க் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. அகலத்தை 2.5 அடியாக குறைச்சு நீளத்தை அதிகப்படுத்தி டேங்க் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. இந்த இடத்துல ஃபென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க அவங்களோட இடமே. அதுக்குள்ளே தான் நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இப்போ குழி எடுத்தாச்சுங்க, உள்ள எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அந்த டேங்கை இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் எந்த ஒரு சிவில் ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. இப்போ செப்டிக் டேங்க் கட்டுறீங்க அப்படின்னா அந்த டேங்க் நிறைஞ்சதும் நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா, ஆனால் இந்த டேங்கை நீங்கள் என்றைக்குமே க்ளீன் பண்ண தேவையில்லை. உள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே இருக்கிற பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்கிறதுனால இந்த டேங்குக்குள்ளே மனித கழிவுகளே ஸ்டோர் ஆகாதுங்க. தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிருங்க. வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே கொண்டு போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. பூமிக்கு கீழே தண்ணி போச்சுன்னா இஞ்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இஞ்சுங்க. ஏன்னா நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இந்த மாதிரி சுத்திகரித்து வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக தண்ணீரை உறிஞ்சிக்குங்க. இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்குக்குள்ளே இருக்கிற பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, நீங்கள் பாக்டீரியாவை 3 மாதத்துக்கு ஒரு முறை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் நீங்கள் என்றைக்குமே பாக்டீரியாவை ரீஃபில் பண்ண தேவையில்லை. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்கள்.